இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் 1929ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் துவக்கப்பட்டது. அதனோட ஆண்டு விழா இன்று கொண்டாடினோம். இது 90 வயது முடிந்து 91வது ஆண்டு. அதனால் இது சிறப்பாக கொண்டாடணுன்னு இன்றைக்கி ஏற்பாடுகள் செய்து சேம்பர் டே கொண்டாடினோம். அதில் சேம்பர் டேயில் நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக என்ன பண்ணுறோன்னா, ஒரு 3 அன்சங் ஹீரோஸ் யார் பிரபல்யமான ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஏழ்மையான நிலைமையிலிருந்தும் பண்ணக்கூடிய ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சைட்டேஷன் கொடுக்குறோம். இது நாங்களாக செலக்ட் பண்ணி கொடுக்குறது தான். அது மாதிரி இந்த வருடம் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இன்றைக்கி பாரதம் காந்தியடிகளோட 150வது பிறந்தநாள் வந்ததுனால பாரதம் என்ற ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. பாரதத்தை கொண்டு வந்தோம். அது ஒன்று. ரெண்டாவது 1929 சேம்பர் ஆரம்பித்ததுனால இந்த சினிமா சாங்ஸ் எப்படி இவால்வ் ஆகிருக்கு 1930லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு சொல்லி 10 வருடத்துக்கு ஒரு பாடல்கள் கொடுத்து நம்ம எங்கள் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஊக்குவிக்கணும்னு பண்ணியிருக்கோம். எங்கள் மெம்பர்ஸு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க சில்ட்ரன் இவங்களாம் தான் வந்திருக்காங்க. இது அவுட் சைடர்ஸ் இல்லை, ஒன்லி சேம்பரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். காரணம், தமிழ் சினிமா உலகில் முதல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிற அளவிற்கு முன்னெற்றி சற்று. அதற்கு பிறகு, அதாவது 1931ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த சினிமா மோகம் பாடல்கள், ஒரு பாட்டுக்கு 2 நிமிஷம் போட்டுக்குங்க. இன்னைக்கு 3 படம் பார்த்துடலாம் அந்த பாட்டு கேட்கற நேரத்தில். எல்லா சபையிலும் இந்த செய்திகளை சொல்ல முடியாது. இந்த சபையில் தான் அரிய செய்திகளை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும், மொழிகளை பேசிக் கொள்ளலாம் என்று முடிவாகி திரைப்படத்திற்கு பாடல் எழுதியவர் முதலில்